பொன்னி, ஜெயா எல்லாருமே சேர்ந்து சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நான் சொல்கிற ஒரு கோயிலுக்கு போ, அங்கே போயிட்டு 51 விளக்கு ஏற்றணும். நீ அந்த விளக்கை ஏற்றிட்டு அணையாமல் அந்த கோயிலை நீ சுற்றி வரணும். அப்படி சுற்றி வந்துட்ட உன் கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும், உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, 51 விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெயா, அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. சாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணணும். நாம் அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே சொல்கிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க பொன்னியை. ஓ, 51 விளக்கு நீ ஏற்ற போறியா? நீ எப்படி ஏற்றுறன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக உன் வேண்டுதல் நடக்கவே விட மாட்டேன். நான் இருக்க வரைக்கும் உனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டே போகிறாங்க. கோயிலுக்கு போகிறாங்க. அதே மாதிரி போயிட்டு 51 விளக்கு பொண்ணு ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அந்த கோயிலை அப்படியே சுற்றி வராங்க. என்ன பண்ணலாம், எப்படியாவது இவளோட விளக்கை நம்ம அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயில் தண்ணி எல்லாத்தையும் கலக்கிறாங்க. கலந்து அப்படியே ஊற்றுறாங்க. அப்பயும் ஒரு கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. ஏற்றி அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வராங்க. என்ன பொண்ணி, நீ விளக்கு எடுத்துகிட்டு வரியா? கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விளக்கு அணைஞ்சிடும். அப்படி அணைஞ்சிட்டா மட்டும் எனக்கு போதும். நீ சக்தி 2 பேருமே ஒன்று சேரவே மாட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் நல்லதே உனக்கு நடக்காது. எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்க்குறேன். ஆனால் நீ சக்தியோடு சேர்ந்து வாழறதுக்கு பரிகாரம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே மாதிரி பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விளக்கை அணையாமல் பார்த்து எடுத்துகிட்டு வராங்க. பார்த்து எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் எல்லாருமே சொல்கிறாங்க. கடவுளே, இந்த விளக்கு எதுவுமே அணையவே கூடாது, நீ தான் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நீ எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருக்கணும். நான் சக்தியோடு சேர்ந்து வாழணும். அவர் மனசு மாறணும். அதுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக நீ கண்ணை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிட்டே வராங்க. அப்படியே கையெல்லாம் சுடுது. இருந்தாலும் அப்படியே வராங்க. அணையாமல் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வராங்க. கடவுளே, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டு வச்சுட்டாங்க. பிரீத்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன, நம்ம தண்ணியை ஊற்றணும், அப்போ கூட விளக்கு எரிஞ்சிருக்கு. பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக விளக்க அணையாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த சாமியார் சொல்கிறார், சூப்பர்மா அப்படின்னு.